நான் சந்தோஷப்படுகிறேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த மாதம் முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அற்புதமாய் நடத்துவாராக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்தில் உங்க கையை பார்த்து சிரிச்சினே சொல்லுங்க, ஏசப்பா உங்களை இந்த வருஷம் இந்த மாசம் நல்லா நடத்த போற. சிரிச்சினே சொல்லுங்க, சிரிச்சினே சொல்லுங்க. அருமையா நடத்துவார். ஆமென். உங்க பிள்ளைகளை காப்பாற்றுவார். அல்லேலூயா. நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தை அப்படியே நிறைவேற போகுது. ஆமென். தொடர்ந்து நான் இந்த தேவ சமூகத்திலே கடந்த நாட்களில் காத்திருந்த போது ஒரு வார்த்தையை கொண்டு என்னோட திரும்ப திரும்ப பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டே இருந்தார். அந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 31:5. ஏன் ரொம்ப பின்னாடி சென்டரா போய் உட்காந்துக்கிறீங்க பாஸ்டர் அனிதா? பின்னாடி பாருங்க, இடமே இல்லை. ஸோ இருக்கிற இடமே இதுதான். இதுலயே ஒரு 100 பேரை உட்கார வைக்கணும் அடுத்த வருஷம். நான் டைட் பண்ணி அப்படி மடி மேல மடி. ஆமென். 31:5 வாசிங்க. பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. உங்க கரத்துல ஒப்பெடுக்கிற நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். இந்த பலிபீடத்திலிருந்து உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று ராத்திரி கொஞ்சம் ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்டேன். அதனால என்ன ஆயிடுச்சு, பேச முடியாத அளவுக்கு. ஆனாலும் கர்த்தர் பலன் தரார். அல்லேலூயா. இங்கே ரொம்ப அழகாய் ஏசாயா 31:5 சொல்லுகிறது, பறந்து காக்கிற ஒரு பட்சிகளை போல நான் என்ன பண்ண போறேன், எருசலேமின் மேல் ஆதரவா. ஏன் இப்படி சொன்னாரு கவனி, ஏன் இப்படி சொன்னாரு? எகிப்தின் ராஜா எருசலேமுக்கு நேரா யுத்தம் பண்ண வந்துட்டாரு. யுத்தம் பண்ண உடனே என்ன பண்ணிட்டாங்க ஜனங்க, அவர் ரொம்ப பயங்கர பலசாலி எகிப்து, இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா போல வல்லரசு. அதனால ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எகிப்துக்கு போய் தஞ்சம் அடையிறதுக்கு போயிட்டான். எகிப்துல போய் சரண்டர் ஆகி எகிப்தின் ராஜாவோட ஐக்கியப்பட்டு அங்க குடியேறுவதற்கு போகும்போது தான் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுறாரு. என்னன்னு, எப்பா நான் எருசலேம் மேல ஆதரவா இருப்பேன். சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. சிஸ்டர், நீ யாரோட பேசுறாரு? நீ எதையோ நோக்கி யாரையோ நோக்கி அங்க போனா தஞ்சம் கிடைக்கும், அவன் பலசாலி, அங்க போனா ஆதரவு இருக்குன்னு நினைச்சு போறதுக்கு சிந்தித்து கொண்டு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கீனா, கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு நான் இந்த சபையாகிய எருசலேமின் கையை தட்டி சொல்லுங்க, ஆதரவாய் பாதுகாத்து தப்ப பண்ணி. ஆமே, புரிஞ்சிச்சா நான் பேசுறதே? எங்கேயும் போக கூடாது. நமக்கு ஒரே ஒரு அடைக்கலம், எருசலேமியாகிய சபை. எப்படி காப்பாத்துவன்றாரு? பறந்து காக்கிற த லைக் ஈகிள். இங்கிலீஷ்ல அழகா வந்திருக்கு. ஒரு பருந்து, ஒரு கழுகானது தன் குஞ்சுகளை உயர்ந்த கண்மலையின் மேலே வைக்குமாம். அது வைத்த கண்மலையிலே அந்த குஞ்சுகளை வைத்து பராமரிக்குமாம். ஆனால் இது எப்படி அங்க இருக்குது, எப்படி இது அந்த அவ்வளவு தூரத்துக்கு போச்சுன்னு பாம்புக்கு ஒரே ஆச்சரியம். அந்த கண்மலையின் மேல மலை மேல ஏறும். அதனால தான் பைபிள்ல போட்டிருக்கு, கண்மலையில பாம்பினுடைய வழிகள் ஆச்சரியமா இருக்குதுன்னு போட்டிருக்கு. எப்பயுமே கழுகு குஞ்சுகள், கழுகு முட்டைகள் ரொம்ப பாம்புக்கு பிடிக்கும். பிசாசுக்கு ரொம்ப உயரத்தில் இருக்கிற ஆவிக்குரியவனை பிடிக்கும். சொல்லுங்க. அதனால தான் நம்மளையே என்ன பண்றான், நோன்றான். ரொம்ப சர்ச்சைக்கே 9 மணிக்கு தான் பாஸ்ட் வருது. வருஷத்துல வருது, ஒரு வாட்டி வர, ஜுரமும் வரல, பேதியும் வரல, நல்லா இருக்குது. ஆனா வருஷத்துல 3 எனக்காவது பாஸ்டர் உனக்கு தான் ஆகும். ஆமேன். ஏன்னா நீ உயரமா இருக்கிறதுனால அவன் கண்ணு மேல இருக்குது, தேவ திட்டம் இருக்கிறதுனால மேல. நல்லா கவனிக்கணும். இது என்ன நினைக்குமா, ஓ தாய் பறவை காணோம், தாய் பறவை இல்ல, இப்ப போனா லகுவாத எடுத்து அழிச்சிடலாம் நினைச்சு மலை மேல ஏற ஆரம்பிக்குமா பாருங்க. மலை மேல ஏற ஆரம்பிக்கும் போது உயரத்தில் இருக்கிற தாய் கழுகு பாத்திரம். ஆமென் சொல்லுங்க. உயரம் இருக்கு, ஆனா கண்ணுக்கே தெரியாதான். யார் கண்ணுக்கே? ஏறு ஏறு, எவ்வளவு தூரம் ஏறியோ. அதனால தான் சொல்றேன், ஒரே போராட்டமாகுது பாஸ்டர், ஜெபத்துக்கு வந்தா போராட்டமாகுது பாஸ்டர். ஏறு ஏறு ஏறு, எது வரைக்கும் ஏறு. அந்த 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 கழுகுனுடைய கூட்ட இந்த பாம்போட கண்கள் பார்த்து எனக்கு கிடைச்சிச்சு நினைச்சு உள்ள சந்தோஷப்படும் போது மேலிருந்து ஒரு கழுகு இறங்கி வந்து ஒரு தட்டு தட்டி அதை கையை தட்டி சந்தானா மக்காபா அப்படியே தன் நகத்தை வச்சு அது மூஞ்சில கண்ணுல அடிச்சு அதை தூக்கி கொண்டு போய் வனாந்தரத்துல, சிலர் சொல்றாங்க இனி திரும்பிய பார்க்காத இடத்துல போடுறார். தீர்க்க தரிசனமா சொல்றேன், உனக்கு இதுவரைக்கும் பலவீனப்படுத்தின
ஆமென். உன் சத்துருவ ஓ நீ கண்ணுல பார்க்காத பரலோகத்துல இருக்க நம்ம தாய் கழுகு ஏசப்பா அடிச்சிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னால பரலோகத்தை பார்க்க முடியாது, செயல்படுகிற தாய் கழுக பார்க்க முடியாது. ஆனா அவருக்கு தெரியும், என் பிள்ளையின் கூட்ட, என் பிள்ளையின் வீட்டை, என் பிள்ளையத்தோட ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். அல்லேலூயா. அந்த மாதிரி உன்னை காப்பாத்துவேன் ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் தன்னை ஒரு பட்சி பறவையை போல, அதனால தான் சொல்றாருல உபாகம் 32ல, நான் உங்களை சட்டைகளின் மேல் வைத்து அசைவாட்டி உங்களை நடத்தி கொண்டு வந்தேன். எகிப்து இருந்து புறப்பட்டு 40 வருஷம் வனாந்தரத்தில் வந்தியே, உனக்கு விரோதமா ஒருத்தர் கூட எழும்பலையா? ஐயோ, சீகோன் என்கிற ராஜா எழும்பினாம்பா, ஓக் என்கிற ராஜா எழும்பினாம்பா. அவன் சரித்திரத்தில் அவன் தோத்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ராஜாவை நாங்க தோக்கடிச்சோம். எதை கொண்டு? ஒரு சட்டையில வைத்து சுமந்து வந்த. உங்களுக்கு எதிராக மந்திரம் பண்ணலையா? பன்னா பீலையா? மேற்கொள்ள முடியலையா? எத்தனை ராஜாக்களையா, எத்தனை எதிரிகளையா, அத்தனையும் காப்பாற்றினது என் தாய் கழுகாகிய என்ன. கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 91:3 சொல்றாரு, உனக்கு வியாதி வராதபடி உன்னை சட்டை வாசி. அந்த வசனம் வாசி, 91:3 வாசிங்கம்மா. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கையை தட்டி மூட. ஐயோ ரபாலா சந்தனமா, உன்னை எதுல மூடி வச்சிருக்கிறாரு? அவர் சட்டையில. அதனாலதான் கொரோனா எத்தனை வாட்டி வந்தாலும் என்ன அவ்வளவு நம்ப. ஆமென். மறிக்கல. எத்தனை வியாதி, நடக்க முடியாம ஆயிட்டோம், உட்கார முடியாம ஆயிட்டோம், படுக்க முடியாத ஆயிட்டோம், சூரியனே பார்க்கல 4 நாளா. சிலர்லாம் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தீங்க, அந்த அளவுக்கு வியாதி. எப்படி பாஸ்டர் குணமாச்சு? அவருடைய தாய் சட்டையினுடைய. ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை சாஸ் பிரதர். ஒரு 50 வயசை கடக்கிறதுக்குள்ள மனுஷன் போராடிடுறான். இந்த போராட்டத்தில் அவன் நிற்கிறான். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால, அவருடைய ஆவியினால. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சொல்றாரு, நீ ஏன்பா எகிப்துக்கு போய் தஞ்சம் போடலாம் பார்க்கற? அங்க போலாம் இங்க போலாம் இல்லப்பா, நான் ஒரு தாய் கழுக போல உன்னை காப்பாத்த இருக்கிறேன்பா. கொஞ்சம் போராட்டம்லாம் வந்தது பாஸ்டர். ஆமாமா, கூட்ட பார்க்கும்போது கொஞ்சம் பயம் வந்து உனக்கு வந்தது. ஆனா நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 4 காரியம் வேகமா சொல்லி 5 நிமிஷம் 20 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நம்பர் 1, அவர் யாரா? பட்சி மாத்திரமல்ல, காக்கிற பட்சி. என்ன பட்சி? காக்கிறவர். உலகத்துல பாருங்க, நம்மளை காப்பாத்த மிலிட்டரி இருக்குது, போலீஸ் இருக்கு, உளவுத்துறை இருக்குது, கம்பெனில செக்யூரிட்டி, ஏடிஎம்ல செக்யூரிட்டி எல்லாம் வச்சிருக்கிறான். ஆனாலும் என்ன ஆகலன்னா அதை காப்பாற்ற முடியல. சொல்றான்ல, 3 யாரவங்க 3 தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்றான். அடப்பாவி, ராத்திரிலாம் துப்பாக்கி வச்சு நின்று எப்படி நுழைவான்? நான் சொல்றேன், உலகத்தால நம்மளை காப்பாற்ற முடியாது, போலீஸால நம்மளை காப்பாற்ற முடியாதியா, எதாலும் காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற ஒரே ஒரு கையை தான் தட்டுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமாங்க, காப்பாத்துறவர் அவர் தாங்க. அதனால தாங்க உயிரோட இருக்கிறீங்க. சேஃப்டியா. எனக்கு ஆக்சிடென்ட் ஆன உடனே தம்பி பாபு முடி வெட்டுறவன், எங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அண்ணன் ஓரமா 30 கிலோமீட்டர் தாண்டா போவாரு. எப்படா அவராடா விழுந்துட்டாருன்னு கேட்டானா. 30ல போனாலும் 300ல போனாலும் சரி, தள்ளுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான், காப்பாத்த ஒருத்தர் இருக்கார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த காப்பாத்துறதுன்றது என்ன தெரியுங்களா? அன்பு யார் மேல இருக்குதோ அவங்கள தான் காப்பாற்றுவோம். யாருன்னா பார்த்து நீங்க இப்படி சொல்லிருக்கீங்களா? உன்னை என் கண்ணுல வச்சு காப்பாற்றுவோம் அப்படின்னு யாருன்னா சொல்லியிருக்கீங்களா? நீங்க சொன்னதே இல்லை இது வரைக்கும். எல்லாருக்கெல்லாம் சொல்ல மாட்டோம். அதை ரொம்ப யாரை நேசிக்கிறோமோ, ரொம்ப யார் மேல அன்பு வச்சிருக்கிறோமோ அவங்க நம்ம கூட அவங்கள சொல்லுவோம், உன் கண்ணுல வச்சு என்னை காப்பாத்துருவேன் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த டிரான்ஸ்லேஷன்ல இதை போட்டிருக்கு. ஹீப்ரூல எப்படி காப்பாத்துவாரா? கண்ணுல கையை தட்டி. என்னப்பா அது கண்ணு உள்ள வைக்கிறதுனா? கண்ணு உள்ள ஒரு சின்ன தூசி துரும்பு விழுந்தா கூட கண்ணு கலங்கும். இந்த கண்ணு பாருங்க, எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண. அப்படி உன்னை பார்த்துப்பான் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னை அவர் மட்டும்தான் காக்க முடியும். ஒபதியான ஒருத்தன் பாருங்க, எசபேல் என்கிற ஒரு பயங்கரமான பேய் எல்லா தீர்க்கதரிசிகளையும் அடிச்சு கொண்டுட்டா. ஆனா இந்த மனுஷன் மாத்திரம் தீர்க்கதரிசியின் வம்சங்கள் அழிந்து போக கூடாதுன்னு கெபிக்கி 50 பேரா 100 தீர்க்கதரிசிகளை கொண்டு போய் வச்சு எவ்வளவு நாள் காப்பாத்துறான் தெரியுமா? 3 வருஷம் காப்பாத்துறோம். எவ்வளவு நாள் பத்த? நான் இப்படி யோசிக்கிறேன், 100 பேருக்கு சாப்பாடு எடுத்து போனோம். எப்படி எடுத்து போவீங்க? படையப்பா ரஜினி பேக்ல போட்டு டிபன் பாக்ஸை போட்டு போவீங்க. எப்படி போவீங்க? குட்டியான வேணும், இல்லைன்னா ஷேர் ஆட்டோ வேணும். இவன் வேலை செய்யறது எசபேலோடைய அரண்மனையில கிளர்க்கு வேலை.
100 பேர் கெபியில இருக்கிறவனுக்கு தினந்தோறும் அப்பமும் தண்ணியும் கொடுக்கணும். கொண்டு போய் காப்பாத்துறான். அவன் ஜீவன் அழியாம காப்பாத்துறான். யோசிச்சு பாருங்க, ஒபதியா என்கிற ஒரு மனுஷனை கெபியில வைத்து 100 பேரை காப்பாற்ற முடியுமானால் பரலோகத்தில் உன்னையும் என்னையும் தாயின் கருவில உருவாக்கின தேவன் கையை தட்டி சொல்லு, நான் இம்மட்டும் போஷிக்கப்படுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். காப்பாத்துறாருங்க. 121:3 வச்சு பாருங்க. உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆமென். நீ உறங்குவ, உன் புள்ள பக்கத்துல படுத்திருக்கோம். கிராமத்தில் சொல்லிச்சு ஒரு பொண்ணு, பாஸ்டர் உள்ள என்னமோ பண்ணுச்சு பாஸ்டர், ராத்திரில என்னமோ உணர்வு பாஸ்டர், திறந்து பார்க்கறேன் பாய், அந்த 2 பாய்க்கு புள்ள படுத்துக்குது, ஒரு கட்டு விரியா, இவ்வளவு நீட்டு கட்டு விரியா அப்படியே மெலிஞ்சு போகுது பாஸ்டர். அம்மாவால தூங்கும் போது பிள்ளைய காப்பாற்ற முடியாது சிஸ்டர். தூங்கிய கொண்டு போட்டா ஒருத்தவா, உன் பிள்ளைகளை நீ தூங்கும் போது காப்பாற்றுகிறவர் கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ தூங்கும் போது எதிரி உன்னை அறாதபடி காப்பாற்றுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. சிறைச்சாலையில தூங்கி கொண்டிருந்த அவனை மறாவது நாள் விடிந்தா தூக்கு தண்டனை பேதுருக்கு. யார் காப்பாத்தினது? கர்த்தர் தந்த தூதர்களை அனுப்பி. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு டாக்டர் குறிச்சிட்டு இருக்கிறாங்க, அவன் குறிச்சிட்டு இருக்கான், மந்திரவாதி சொல்லிட்டு இருப்பான், அடுத்த 17ஆம் தேதிக்குள்ள உயிரோட இருக்கிறானா பாருன்னு. நான் சொல்றேன், உனக்காக பரலோகத்துல கையை நல்லா தட்டி சாணி தட்டுற மாதிரி இல்ல. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. 121:3 வாசியாமா? உன் கால தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் தீர்க்க தரிசனமாக எடுத்துட்டு போங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர். உன் நிழல். ஆமே. எப்படி உன் நிழல் உன்னை விட்டு நீங்கவே நீங்காதோ, கர்த்தர் உன்னை விட்டு நீங்கவே மாட்டாரு. உன்னை காக்கிறவர் நீங்க மாட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு யாரோட, ஏதாவது ஆயிடுமன் பயத்தோட வந்தியா மகனே மகளே, உன்னை காக்கிறவர், உன் பிள்ளைகளை காக்கிறவர், உன் தொழிலை காக்கிறவர், உன் குடும்பத்தை காக்கிறவர், இந்த திருச்சபையை காக்கிறவர் உறங்கமாவது அவர். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. படி படி படிங்க பிரதா. பகலில வெயில் ஆகிலாம் யாரும் சேதப்படுத்த முடியாது. தேவ பிள்ளைய ஒருவனை என்ன பண்ண முடியாது? சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாற்றுவார். உன் ஆத்துமாவை காப்பாற்றுவார். உன் போக்கையும் வரத்தையும் தான் தீர்க்க தரிசனம் எழுதிக்கோ. உன் ஆத்துமா, உன் போக்கு வரவு, உன்னுடைய ஆமென் இது முதற்கொண்டு இன்னையிலிருந்து காப்பாற்றுவார். சத்துரு தள்ளிவிட நினைப்பான், கர்த்தர் காப்பாற்றுவார். 27:3 என்ன சொல்றார் ஏசாயால? கர்த்தராகி நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி. ஐயா, என் தேவனை போல யாராவது பார்த்திருக்கீங்களா? ஐயா, நீ தூங்கிடுவ, நீ பெத்தெடுத்த பிள்ளைய பார்த்துக்காம நீ தூங்கிடுவ, நீ கல்யாணம் பண்ண உன் பொண்டாட்டிய பார்த்துக்காம டயர்ட் ஆகுதுன்னு. ஆனா அவர் சொல்றாரு, நான் சுற்றி வேலி அடைக்கவில்லையா. அந்த ரபாலா ஷேகேனரு. ஆமே. இந்த மாதிரி தெய்வத்தை பார்த்திருக்கிறீங்களா? காக்கிறவர் அவர். நீ எங்கேயும் போயிடாத, நீ எருசலேம்ல இருடா. ஆமென் சொல்லுங்க. நீ சபைக்குள்ள உட்கார்ந்துரு. கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உன்னை காக்கிறவர், தீமைக்கு விலக்கி காக்கிறவர். சொல்றான்ல, எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி காத்த தூதனானவர். 135 வருஷம் பரதேசியா என்னை நடத்தினாலும் கர்த்தர் என்னை ஆதரித்து என்னை பெருக பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு காப்பாற்றுவார். எது வரைக்கும் பாஸ்டர் காப்பாற்றுவாரு? யாக்கோபை தான் நீங்க முன்னாடி நிறுத்தணும். சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றுவேன். அல்லேலூயா சொல்றார்ல, நீ போகிற இந்த வழியில உன்னை காப்பாற்றி இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணி நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் கை. நான் விசுவாசியா இருந்தாலும் மண்டையிலே ஆட்சி நின்றுப்பேன். ஆமென் சொல்லுங்க. இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறாரா? எவனா சொன்னதை காப்பாத்துவானா? அப்பாவுக்கு சொன்னாரு கானானுக்குள்ள கொண்டு போவனு, படுபாவிங்க வழியில் அவரை பரிச்சை பார்த்து அழிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. குடும்பத்தோட சாவுன்னு இல்ல, அவருக்கு பிள்ளை பிறந்த பிள்ளைங்களை கானானுக்குள்ள கொண்டு போனாரியா. அவர் போய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. ஆமேன்னு சொல்லுங்களேன். சொன்னா செஞ்சிருவாருங்க, காப்பாத்துவார். ஆமே. இன்னைக்கு என்னென்ன வியாதி பலவீனத்தில் இருக்கிறீங்களோ, டாக்டர் சொல்றாங்க இவ்வளவுதான் இவ்வளவுதான், எல்லாத்தையும் காப்பாத்துவாருங்க. ரெண்டாவது நேரம் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஆதரவாய் இருக்கிறவர், காக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் யாரு? ஆதரவாய் இருக்கிறவர். ஆதரவுல என்னென்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு?
ஆதரவற்றோர் இல்லம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா ஆதரவு இல்லாதவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆதரவுகள் என்னென்ன இருக்கு? ஆகாரம் இருக்குது, வஸ்திரம் இருக்குது, இருப்பிடம் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு என்ன வாக்கு கொடுக்கிறாரு? உன்னை நான் காப்பாற்றுவது மாத்திரமல்ல, உனக்கு ஆதரவாக இருப்பேன். உனக்கு எப்படி ஆகாரம் தரணும்னு எனக்கு தெரியும், உனக்கு எப்படி வஸ்திரம் தரணும்னு தெரியும், உனக்கு எப்படி நல்ல வீடு தரணும்னு எனக்கு தெரியும், உனக்கு எப்படி உன்னை 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 என்ன பண்ணணும், என்ன சொன்ன, எப்படி என்ன சொன்ன, பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். ஆதரவுக்குள்ள இவ்வளவு இருக்குது. வா என்ன ஆதரவில் இருன்னு நெபுசராதான் என்கிற ஒரு மந்திரி யாரை கூப்பிடுறான்? எரேமியாவை கூப்பிடுறான். வந்து பாபிலோன்ல எனக்கு என் கூட ஆதரவாயிரு, நான் உன்னை எப்படி பார்த்துப்பேன்? பத்திரமா பார்த்து கொள்வேன். படிச்சிருக்கீங்களா பைபிள? பைபிள் படிச்சிருக்கீங்களா சிஸ்டர்? பைபிள் படிச்சிருக்கீங்க? வா என் கூட, பயப்படாத. பாபிலோன் ராஜா சொல்லி அமைச்சிருக்கார் நேபுகாத்நேச்சார், அங்க எரேமியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், அவனை மட்டும் தொற்றாத. அவன் கூப்பிடுறான், வரியா என் ஆதரவுல வரியா, நான் உன்னை பத்திரமா பார்த்துவேன். சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்றேன், எதிரி நெபுசராதான் என்கிற ஒரு மந்திரிக்குள்ள, பாபிலோன் ராஜாவுக்குள்ள இப்படி இரக்கம் இருக்குமானால், உன்னை என்னை ரட்சித்து அழைத்த தேவன் சொல்றாரு, நான் உனக்கு ஆமீன் சொல்லுங்க ஆதரவா இருப்பேன். ஏசாயா 37:35 வாசிங்க. ஏசாயா 37:35 வாசிங்க. என் நிமித்தமும், அங்க உங்க பேரை போட்டுக்கங்க, துதிக்கிற ஜனமே, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது, துதிக்கிற எல்லாம் தாவீதுகள் தான் இருக்கு. ஆமென். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்துக்கு, இந்த நகரத்தை காப்பாற்றும்படிக்கு இதற்கு ஆதரவா இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி கையை தட்டி சொல்லுங்களேன். ஏ தேவ ஜனமே, யுத்த களத்தில் நின்று இருக்கான். யாரு? யாரு? எசேக்கியா. யுத்த களம், ஏகப்பட்ட எதிரி, கடற்கரைமலன் போல இருக்கிறாங்களா, என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே தீர்க்கதரிசி அனுப்புறாரு, ஏய் நீ யார் எசேக்கியா? மேடைகளை உடைச்சு போட்டவன், விக்கிரகங்களை அழிச்சு போட்டவன், குறி சொல்லுகிற தேசத்துல இல்லாம துரத்துனவன், என் நாமத்துக்காக நீ என் மேல வச்ச பக்தி வைராக்கியம் போல உனக்கு முன்னாடி இருந்த ராஜா வைக்கல, பின்னாடி இருந்த ராஜா, உன்னை எப்படி நான் எதிரி கையில விட்டுருவேன்? இப்ப சொல்றாரு, என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் நான் என்ன பண்ண தெரியுமா? உனக்கு ஆதரவா இருக்க போறேன். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. என்ன நடந்து சிஸ்டர்? கீழே அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியன் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். தேவன் நமக்கு ஆதரவாய் இருப்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? பலம் வாய்ந்த எதிரிகள் தாழ்த்தப்பட்டு தோற்று போனார்கள். கையை தட்டி ஆமென். ஆதரவாய் இருப்பதனுடைய அடையாளம் தெரியுமா? ஏசப்பா நம்ம கூட இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? இல்லைன்னா உன் எதிரிலாம் நீலாம் பஞ்சி ஊதி போட்டு போயிருப்பான். இன்னைய வரைக்கும் நிக்க வச்சிருக்காரு, அவர் ஆதரவா இருக்கிறார். அல்லேலூயா. கூடவே இருக்கிறாருங்க அவரு. எங்க நான் சொல்றேன், உங்ககிட்ட இருக்க காசு, உங்ககிட்ட இருக்க பணம், உங்களை நேசித்த நண்பர்கள், ஏன் மனைவி உட்பட ஒரு காலத்துல நமக்கு கஷ்டம் வரும்போது நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. யோபை விட்டு விலகிட்டாங்களே, யாருமே இல்லாத வனாந்தரத்துல தூரத்தில் உட்கார்ந்து இருந்தானா. நண்பர்களை பத்தி போட்டுருக்குது. அது நீங்க போய் ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா கிட்டையே வர விரும்பலன்னு அர்த்தம். தூரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். மனைவி சொல்லிட்டு போயிட்டா, தேவனை தூஷித்து ஜீவனை உற்றியாண்டு போயிட்டா. யாருமே இல்ல. ஒரு காலகட்டத்தில் அவன் சொல்றான், நான் வலதுபுறமாய் திரும்பி பார்த்தேன், என் அருகே ஒருவர் கடந்து போனார், இடது பக்கம் திரும்பி பார்த்தேன். என்ன ஐயோ, கையை தட்டி சொல்லுங்களேன். உனக்கு ஆதரவாய் எல்லாரும் விட்டுட்டு போகும்போது ஒரே ஒருவர் உன்னோடு இருப்பார். பிரதர், பணம் போவோம், காசு போவோம், சொத்து போவோம், எல்லாம் போவோம், ஆனா கர்த்தர் போவே மாட்டாரு. அவர் ஆதரவு கொடுத்தா. ஆமே. அவர் அரசியல்வாதி சந்திரபாபு நாயுடு இல்ல, நிதிஷ்குமார் இல்ல. கொஞ்ச நாள் மோடி நல்லா இருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு? ஆதரவு இல்ல, ஆதரவு விளக்கு இல்லையா? நீ நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் என் பிள்ளைகளை என் ஆதரவில் சொல்லுங்க. ஆமே. அல்லேலூயா. இன்னைக்கு ஆதரவா இருக்க வேண்டிய உறவுகள் உன்னை விட்டு போயிட்டாங்களா சிஸ்டர்? ஆதரவா இருக்க வேண்டிய நண்பர்கள் உன்னை விட்டு போயிட்டாங்களா? உன் குடும்பம் உனக்கு ஆதரவா இருக்கும் நீ நினைச்ச, ஆனா ஆதரவா இல்ல. நான் சொல்றேன், ஒரு ஆதரவு உள்ள தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றாரு, உனக்கு நான் ஆதரவா இருப்பேன். எப்ப ஆதரவா இருப்பேன்? யுத்த காலத்துல நிற்கும் போது ஆதரவா இருப்பேன். யோபுவே, எல்லாம் உன்னை விட்டு போனா வியாதி நேரத்தில் ஆதரவா இருப்பேன். நீ ஊழியம் செய்யறதுக்கு உனக்கு ஆதரவா இருப்பேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16, 17, 18 வீட்டில் போய் வாசிக்க நேரம் இல்லை. அவர் சொல்றாரு, ஐயோ, நான் தேவனை பற்றி உத்தரவு சொல்ல எழுந்து நிற்கையில் என்னோட கூட இருந்த எல்லாரும் என்னை விட்டு விலகி போய்விட்டார்கள்.
எல்லாரும் என்ன போயிட்டாங்க, நான் நம்பினவங்கள என்ன விட்டு போயிட்டாங்க. ஆனா தேவனோ தேவனோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேற்றுவதற்கு என் கூட இருந்து என்னை ஆதரித்தார். ஆமென் சொல்லுங்களேன். என்ன பாஸ்டர் இது வியாக்கியானம்? என்ன வியாக்கியானம் தெரியுமா? மூலமா கர்த்தருக்கு சில வேலைகள் நடக்கணும். அந்த வேலைகள் நடக்கிற வரைக்கும் உன்னை விட்டு எவன் போனாலும் பரவாயில்ல, அவர் உனக்கு துணை நின்று. ஆமென் அல்லேலூயா. நீ என்ன வேலை செய்யணும், எதை கட்டி முடிக்கணும், எதை வாங்கணும், எதை பார்க்கணும், எதை செய்யணும் நினைச்சிருக்கிறிய பிரதர், அது அவராலே செய்து முடிக்கப்படும். உன்னோட யார் இருந்தாலும் இல்லைனாலும் நீ கவலைப்படாத, அவர் இருக்கிறார் ஆதரவா. ஆமே நம்புறீங்களா? ஆமே சொல்லுங்க. அதனால கொடுத்து உதவாத இல்லை, தூக்கி விட ஆள் இல்லை, அது ஆள் இல்லை, இது ஆள் இல்லை. மாமியார் வீட்டில் ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க பாஸ்டர், ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. டானி உனக்கு மாடல் ரோல் மாடல் யார் தெரியுமா? பாஸ்டர் தான். 10 பைசா மாமியார் வீட்டில் என்ன பண்ணதில்லை, இது வரைக்கும் வாங்கினதில்லை. கர்த்தர் சாட்சி, உட்காந்துக்கிற மனைவி சாட்சி. அல்லேலூயா. அனுப்புனதும் கிடையாது, போய் வாங்கினுவானு. நல்லா டாப்பில் இருந்தார் எங்கள் மாமனார். அப்போ கட்டுக்கட்டா உள்ள எடுத்துன்னு வருவார் கான்ட்ராக்டர். ஒரு நாள் அனுப்புனது கிடையாது. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு ஆதரவு பரலோகத்தில். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதரவா இருப்பேன்றவங்களாம் போயிடுவாங்க. ஆனா ஒருத்தர் சொல்றார், நான் ஆதரவா இருப்பேன், நான் இருப்பையா. எது வரைக்கும் இருப்பீங்கயா? உன்னாலே உன்னாலே என் காரியங்கள் நிறைவேறுகிற வரைக்கும், உன் கண்கள் சில நன்மைகளை பார்க்கிற வரைக்கும் நான் உனக்கு ஆதரவாய். அல்லேலூயா. தான் சொல்றேன், ஆபத்து வரும்போது ஓடிடுவாங்க பாருங்க எல்லாரும். பவுல் கூட எத்தனை பேர் இருந்திருப்பான்னு நினைக்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டர்? எத்தனை அசிஸ்டன்ட் பாஸ்டர் பவுலுக்கு? ஏகப்பட்ட அசிஸ்டன்ட் பாஸ்டர். ஊரா 14 கண்ட்ரியில போய் சுவிசேஷம் சொல்றாரு. ஒரே அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒரு தீமை வந்தோடனே என்ன பண்ணிட்டான்? அப்படிதான் போட்டுக்குதுமா. வாசிமா அந்த வசனம். 2 தீமோத்தேயு 4:16 எடுக்கலையா? உன்ன பைபிள் ஸ்காலர். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட நிற்கவில்லை, எல்லாரும் யார் விட்டாங்க? அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்களேன். மனுஷன் இருந்தா கை விட்டுருவான் சரவணா. ஆமே அல்லேலூயா. எல்லாரும் கைவிட்டார்கள். யார் கைவிடல தெரியுமா? கர்த்தர் எனக்கு துணை நின்றார். ஆமே. துணையாக நின்று என்னாலே நிறைவேறணுங்க. சில காரியம் வாழ்க்கையில நிறைவேறணுங்க. சில காரியம் குடும்பத்தில் நிறைவேறணுங்க. உன் கண்ணை அதை பார்க்கணுங்க. உன் பிள்ளைங்க வாழ்க்கையில் நடக்கிற நன்மைகள் நிறைவேறுங்க. உன் கண் அதை பார்க்குங்க. ஆமே. மூணாவது சொல்லி மூணாவது வாசிங்க தம்பி. தப்ப பண்ணுவார். ஆமே. என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எதுவும் ஒன்று சிக்கிக்கினாலும் சிக்கிப்பேன்னு நினைக்கிறேன். ஹலோ. தப்ப பண்ணுவார். அல்லேலூயா. நல்ல ஆவிக்குரியவங்களை, நல்லா ஜெபிக்கிறவங்களை, நல்லா ஊழியம் செய்யணுன்ற திட்டம் வைத்திருக்கிறவங்க மேல பிசாசு எப்பவுமே தீமையை செய்ய மனிதர்களை அனுப்பி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. ஆனா தேவ வாக்கு என்ன தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் உன்னை தப்ப பண்ணுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல வர்றது உண்மைதான். ஆனா அந்த இடத்துல வெள்ளமே இல்லாம ஒரு கொடி ஏத்தி ஆட்டுவார். ஆமே அல்லேலூயா. நீ தான் ஜெயிப்ப பிரதர், சத்துரு ஜெயிக்காது. ஏன்? உன்னை தப்ப பண்ணுகிற ஒரு ஆண்டவர். ஆமேன். இயற்கையின் மூலமா உனக்கு அழிவே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? விபத்தின் மூலமா உனக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. எழுதுங்க ஆமேன் சொல்லுங்க. உனக்கு அழிவு கிடையாது. அல்லேலூயா. என்ன வேணாலும் அவன் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? 91:13 வாசி. 91:3 சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய, அப்ப வேடன் என்ன வைப்பான்? வேடன் என்ன வைப்பான்? கண்ணி வைப்பான். கண்ணி யாருக்குமே தெரியாது. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். ஆமென். வேடனுடைய கண்ணினா பிசாசுனுடைய வலைகள். நமக்கே தெரியாது, சில நேரத்தில் போய் சிக்கிப்போம் பாருங்க. அதனால்தான் 124 சங்கீதம் தானே 1ஆம் வசனம் வாசி. 124:1 வாசி. டக்குன்னு வாசி. டைம் இல்லை, ஸ்கூலுக்கு போனோம் எல்லாம். மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் மாத்திரம் நம்ம பக்கத்துல இல்லாவிட்டால், கோபம் நம்ம மேல எரிகையில் நம்மளை உயிரோட விழுங்கி இருப்பார்கள். தொடர்ந்து வாசிங்கம்மா. அப்பொழுது தண்ணீர்கள் நம்ம மேல பாய்ந்து பெருகி ஸ்தோத்திரம்.
வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணினுமா தெரிச்சுதுங்க. கையை தட்டி சொல்லுங்களேன். கண்ணி தெரித்தது உண்மை, அனுப்பப்பட்டது உண்மை, சூனியம் பண்ணப்பட்டது உண்மை, பில்லி சூனியம் வந்தது உண்மை, எதிரி என்ன கொல்லணும்னு கையில கத்திய மறைச்சி வச்சு வந்தது உண்மை, ஒரு லாரி என்ன இடிக்கணும்னு வந்தது உண்மை, ஓ கண்ணி தெரித்தது உண்மை. ஆனாலும் நான் நீ கண்ணி தெரிக்கல நினைக்கிறீங்களா? கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். அல்லேலூயா. எவ்வளவு ஆழம் தெரியுமா இது? நீ போக கூடாத இடத்துல சேரக்கூடாத ஆளு கூட சேர்ந்து நீ என்னைக்கோ போய் சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு ஆளு கண்ணி தெரித்தது, ஆனால் நீ தப்பினாய். பராபோ. ஆமே. தாய் கோழி எச்சரித்திருக்கும், தாய் பறவை எச்சரித்திருக்கும். என்ன எச்சரித்திருக்கும்? டே கண்ணினா எப்படி இருக்குன்னு தெரியுமா? வாரம் வாரம் எச்சரிக்குது தாய் கோழி, வாரம் வாரம் பேசுது. ஆனாலும் சில குஞ்சுங்களுக்கு இன்னும் இல்ல ஞானம் இல்லாம போய் வேடனுடைய கண்ணி தெரியாம போய் மாட்டிக்குது. இதுவும் போய் அந்த கண்ணில சிக்கிச்சுங்க. கொஞ்ச நேரத்துல கண்ணி தெரிக்க போகுது. கண்ணி தெரிக்க போகுதுன்னா இழுத்து மொத்தத்தையும் உள்ள விட போறான். கண்ணி தெரிக்க போகுது. இந்த குருவி மாத்த தப்பிச்சிட்டு எப்படி தெரியுமா? தப்பு விக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், பல நேரங்களில் நமக்கு தெரியாம பல இடங்களுக்கு போய் சிக்கி கொள்ளுகிறோம். பொல்லாத மனிதர்களை சிக்கி இருக்கிறோம். எப்படி இந்த பிரச்சனை வந்ததுன்னே தெரியல பாஸ்டர், வந்து சிக்கிக்கிட்டோம் பாஸ்டர். நான் சொல்றேன், கண்ணி தெரிக்கும், ஆனாலும் உன்னை ஒரு தெய்வம் தப்பு. அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் என் மேல அவ்வளவு பாசரம்? தானியேல் 3:17 சொல்லுது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. எப்பா இதெல்லாம் வணங்க மாட்டீங்களா? நீங்க பொங்கல்லாம் கும்பிட மாட்டீங்களா? அமாவாசைலாம் கும்பிட மாட்டீங்களா? கும்பிட மாட்டோம். ஏன்? எங்க தேவன் ஜீவன் உள்ளவன். அப்போ உன் அக்கினி சோலையில போட்டுருவேன். பரவாயில்லையா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. கையை தட்டி சொல்லுங்க, வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தப்புவிக்காமல் போனாலும் அம்மா ஏன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரதர் நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில நீ எந்த சூழ்நிலை எங்க வேணாலும் போ பிரதர், என்ன வேணாலும் உன் மேல தேவ திட்டம், நீ நல்ல துதிக்கிற மனுஷனா இருந்தீனா நீ தப்புவிக்கப்படுவாய். ஆகாப்பு கூட போய் சம்பந்தம் கலக்கலாமா? யோசேபாத்து யாரு? எல்லாத்துக்கும் கர்த்தரை துதிக்கிறவன். ஆகாப்பு யாரு? சமாரியால பாகால்களுக்கு கோயில் கட்டினவன். சில நேரம் நீங்க என்ன பண்றீங்க? விக்கிரக ஆராதனை கூட கலந்துக்கிறதுனால சில கண்ணிகள் தெரிக்குது உங்க மேல. இவன் சொல்றான், உசாரா இந்த வாட்டி போர்ல தோத்துருவோன்னு தெரியும் ஆகாப்புக்கு. எப்பா நான் சோல்ஜர் மாதிரி மாறிடுறேன், நீ ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு அந்த சிங்காசனத்துல போறியா? இவருக்கு ஒண்ணே பாருப்பா, இவ்வளோ பெரிய ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, யூதா 2 கோத்திரத்து ராஜா, நானு என்ன ராஜா வாக்கிட்டு அவன் சோல்ஜரா மாட்டேன். இந்த லூசு என்ன பண்ண அவங்கள போய் சேர்ந்துக்குது. நிறைய லூசுக்குது சபையில. இந்த சபையில இல்ல, இதெல்லாம் டைட்டு. போய் சேரக்கூடாது சேர்ந்துக்கணும்னு ராஜவசத்தை டிற்கு போறான். அவன் சொல்றான், எதிரி டாய் சோல்ஜர் கீஜர் சொத்தை எல்லாம் கை வைக்காத, எடுத்தவனை யார் அடிக்கணும்? நீ ராஜாவை அடிக்கணும்டான்னு சொல்லிட்டு ராஜாவை போக்கஸ் பண்ணி ரவுண்ட் அப் பண்ணிட்டான். கண்ணி தெரிக்க போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. ராஜா கூக்குரலிட்டான். தமிழ் பைபிள் இருக்கு, ஒரிஜினல் தெரியுமா? ஜோசபாத்தின் பிரைஸ் தி லார்ட் ரிபாலா சந்தானா. நான் சொல்றேன், ஆமே. எதிரிக்கு தெரிஞ்சிடுச்சுங்க இவன் யாரு? ஆகாப்பு இல்ல. இவனை விட்டு விலகினார்கள். சில கண்ணி மேல தெரிக்க வேண்டியது ஏன் தெரியுமா? நீ கர்த்தரை நோக்கி ஆபத்து நேரத்தை கூப்பிட்டு கையை தட்டி சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. வேஷம் மாதிரி போயிருக்கிற சில இடத்துக்கு, சர்ச்சில் ஒரு வேஷம், கல்யாண வீட்டுல ஒரு வேஷம், அப்புறம் நேத்து ஒருத்தர் சாட்சி சொல்றது கூப்பிடுங்கன்னாரு. இன்னமும் சாலமோன்னு பேர் சொன்னேன், ஜான்சன் சொன்னேன். அவர் வந்து பார்த்தா இங்க டாட்டு போட்டுக்கிறாரு, இங்க டாட்டு போட்டுக்கிறாரு, காதல கம்மல், ஏன்னா பிரைஸ் தி லார்ட்ன்றாரு. வேஷம் மாறி போனா கூட கர்த்தர் காப்பாத்துறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி யோசேபாத்தை காப்பாற்றப்பட்ட? கண்ணி தெரிச்சுதுங்க. எனக்கு வர வேண்டிய அம்பு ஆகாப்புடைய இடுப்புல போய் சொருவா நான் பார்த்தேன். நீ எப்படி தப்பிச்ச அந்த யுத்தத்துல? கர்த்தர் என்னை தப்ப. ஆமென் சொல்லுங்க. போக கூடாத இடத்துல கண்ணில போய் சேரக்கூடாத ஆளு கூட சிக்காத பிரதர், கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறாரு. தேசத்துல பஞ்சம் வரப்போகுது, கொள்ளை நோய் வரப்போகுது, வியாதி, எல்லாவற்றிலிருந்து உன்னை தப்ப பண்ணணும்னா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீ இருக்க வேண்டிய இடம் எருசலேம். அங்க இருந்தா உன்னை தப்ப பண்ணுவேன், உன்னை காப்பாத்துவேன். கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன், விடுவிப்பார். ஆமென். 7:34 அப்போஸ்தலர் வாசிங்க. 7:34 அப்போஸ்தலர் வாசிங்க. சீக்கிரமா வாசி. எகிப்தில் இருக்கிற ஏன் ஜனத்தோட உபத்திரவத்தை எப்படி சொந்தம் கொண்டாடுறார் பாருங்களேன். ஏன் பொண்டாட்டின்றீங்கல்ல,
ஏன் புள்ளன்றீங்கல்ல, அப்படிதானே சொல்றேன் பிரதர். நான் சொல்ல முடியுமா அப்படியே? என் பொண்டாட்டியை தான் என் பொண்டாட்டின்னு சொல்ல முடியும். அவர் சார் ஏன் ஜனம் நீங்கன்றார். இந்த உரிமைலாம் நீங்க எப்படி படிக்கிறீங்கன்னு தெரியல. என் ஜனத்தினுடைய இந்த மாசம் என்ன தெரியுமா வாக்கு? ஏன் ஜனத்தினுடைய நீ படுற உபத்திரவன், உன் மனசுக்குள்ள கஷ்டப்படுற பத்தியா சிலதை பத்தி, அதை கூட நான் பாக்குறேன்னு கர்த்தர் சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. என் ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, அவர்களுடைய சில நேரங்களில் உன்னால பேசவே முடியல, பெருமூச்சு தான் வருது, பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி கையை தட்டி சொல்லுங்க. இந்த மாசத்துல நீ பேச முடியாத வார்த்தைகளுக்கு கூட கர்த்தர் பதில் கேட்டு உன்னை விடுவிக்கும்படி இந்த மாதத்துல இறங்கி வந்து திடாவரோ. ஆமென். நீ படுகிற கஷ்டத்தை பார்த்து இந்த மாசத்துல கர்த்தர் இறங்குவார். நீ பிசாசின் போராட்டத்தில் சிக்கிக்கிட்டு நீ படுகிற பாரு, அந்த பிசாசின் போராட்டத்தை கர்த்தர் விடுவிக்க போறார். நம்ம நான் கையை தட்டிக்கினே இருங்க. வியாதி உன் அடிக்கடி ஒரு வியாதி வந்து பலவீனப்படுத்துது பார், அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் விடுவிக்க போறாரு. ஆமென் சொல்லிடுங்க. நீ ஒரு கடன்ல சிக்கிக்கிட்டு இருக்க, அந்த கடனால தான் உன் வருமானம் மொத்தம் போகுது. கர்த்தர் சொல்றாரு அந்த கடன்ல இருந்து விடுவிக்க. ஆமென் சொல்லுங்க. நீ ஏதோ ஒரு பாவத்துல சிக்கிட்டு இருக்க சிஸ்டர், ரகசிய பாவம் தம்பி, ரகசிய பாவத்துல இருக்கிற கர்த்தர் அதுல இருந்து விடுவிக்க போறேன். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏதோ ஒரு மனுஷங்க கையில சிக்கிட்டு இருக்கலாம், நீ கர்த்தர் விடுவிப்பார். ஆமென் அல்லேலூயா. விடுவிக்கிறவர் சொல்றாரு ஏன் ஜனம் படுற கஷ்டத்தை அதால ஜெபிக்க பெருமூச்சு கூட எதுக்கு விடுறேன்னு அறிந்த ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. எதுலெல்லாம் பாச விடுவிக்க போறாரு? நீதிமொழிகள் 11:8 இக்கட்டிலிருந்து விடுவிக்க போறார். சங்கீதம் 18:48 சத்துரு பொல்லாத மனிதர் கையில் இருந்து உன்னை விடுவிக்க போறார். சங்கீதம் 41:3 வியாதி படுக்கையை மாற்றி வியாதியிலிருந்து விடுவிக்க போறார். ஆமென் அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில் நடக்குது? இதெல்லாம் ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில் நடக்குது? நான் அடிமையாய் பாபிலோனுக்கு போயிருந்தா கூட எருசலேமுக்கு நேரா பலகணிகளை திறந்து வைத்து நான் முன்பு செய்து வந்தபடியே என் ஜெபத்தை விடல. அதனாலதான் ராஜா வந்து கேட்கிறாரு, ஏ தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருந்தாரா? ஆமென். ஆம் ராஜாவே, நான் உமக்கு நீதிகேடு செய்ததில்லை, என் தேவனுக்கு நீதிகேடு செய்ததில்லை. ஏன் பிரதர் இந்த வருஷம் உன்னை விடுவிக்க போறார்? இந்த மாசத்துல நான் சொல்ற சிலரை விடுவிக்க போறார். இயேசு விடுவிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. 4 மாடி போனாதான் விடுவிப்பாரா? இல்ல, நீ நம்பினா இங்கேயே விடுவிப்பார். அல்லேலூயா. நம்புங்க. நம்ம தேவன் யார் தெரியுமா? எருசலேமை காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. தாய் பறவையை போல மாறுகிறவர். ஆமென் சொல்லுங்க. காப்பாற்றுறவர், ஆதரவாய் இருப்பார், விடுவிக்கிறவர். இத்தனை பெரிய ஆம்னி ப்ரொடெக்ஷன் அவர். ஆமென் சொல்லுங்க. ஆம்னி பொட்டன்ஷியன் அவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சர்வ வியாபி, எந்த நேரத்தில் எங்க வேணாலும் இருக்க முடியும். ஆமென். எங்க இருந்து வேணாலும் தூக்க முடியும். பிலிப்பு தலைமுடியை கொண்டு போய் காதாஸ் வனாந்தரத்தில் வைக்க முடியும். திடீர்னு தூக்கி போய் எங்க வேணாலும் வைக்க முடியும். நான் வந்திருக்கிறேன் போய் சொல்டா. எலியா சொல்றாரு, ஐயோ நான் சொல்ல மாட்டேன். உபதியா, ஏன் சொல்ல மாட்டேன்? சில நேரம் பர்வதத்துல உன்னை தூக்கி போய் வச்சிருவாரு, சில நேரம் எங்க வச்சிருவாரு? பள்ளத்தாக்கல வச்சிருவாரு. நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன்? நீ எங்கே இருந்தாலும் உன்னை காப்பாற்ற தாவீது சொல்வது போல நான் வானத்துக்கு ஏறினாலும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? தைரியமா இறங்கி போங்க. சத்துரு உன்னை மேற்கொள்வதில்லை. நியாய கேட்டின் மக்கள் உன்னை ஒடுக்குவது கிடையாது. உங்க மேல கர்த்தரோட கிருபை இருக்கு. அப்படியே கண்களை மூடி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என் உடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஓ ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை தட்டி மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர்.
அவிழ்ந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டே, அவிழ்ந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டே. எபினேசர் அவர் சொல்லுங்களேன். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே 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 கோடி கோடி நன்றி ஐயா. இந்த காலை வேளையில நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். நீ தைரியமா போ மகளே. இந்த மாதத்துல நீ நினைத்தது வேற, நடக்க போறது வேற, நீ கேட்டது வேற, நான் கொடுக்க போவது வேற. ஒரு குழப்பத்தோட இந்த புதிய மாசத்தை சிலர் ஆரம்பிக்கிறீங்க. என்ன நடக்குமோ இன்னைக்கு தெரியல, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு தெரியல. ஒரு குழப்பம் உங்க குடும்பத்துல. அந்த குழப்பத்தோட வந்திருக்கிற கர்த்தர் சொல்றாரு, குழப்பத்திற்கு நான் தேவன் அல்ல, நான் சமாதானத்திற்கு தேவன். இந்த மாதத்துல உன்னை ஆச்சரியமாய் நடத்துவத உன் கண்கள் காணும். நான் உன்னை காத்துக்கொள்வேன் மகனே, நீ தைரியமா போ. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீங்க கொடுத்திருக்கிற ஏசியா 31:5 அந்த ஹோமியோபதி டாக்டருங்க சொல்லுவாங்க, இது உடம்புல ஊற தான் வேலை செய்யும் சொல்லுவாங்க. இன்று முதல் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் இது ஆண்டவரே ஜீவன்ல ஊற ஆரம்பிக்கட்டும், இவங்க ஜீவனுக்குள்ள வர ஆரம்பிக்கட்டும், இவங்க வாழ்க்கை முழுவதும் அது பயன்பட ஆரம்பிக்கட்டும். இன்று முதல் இந்த வசனம் அப்படியே இருதயத்தில் கிரியை செய்யட்டும் என்று ஜெபித்து அனுப்புகிறேன். பிரயாணங்கள்ல கூட இருங்க, பிள்ளைங்க ஸ்கூல் போகும்போது வந்து கூட இருங்க, எங்க சகோதரர் வேலைக்கு போகும்போது கூட இருங்க, எங்க அருமையான மகள்மார்கள் ஆண்டவரே சகோதரிமார்கள் வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தேவைகள் நிரம்பி வழியட்டும், ஒரு குறைவும் இல்லாதபடி ஆசீர்வதிங்க. சபையில் இந்த வருஷம் இந்த மாத்திர புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாம, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஆளுகை எல்லாம் இந்த மாதத்துல அவருடைய வருகை மட்டும் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.